ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஷேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் கூட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து சாயந்தரமே போட வேண்டிய வீடியோவாக இருந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்க, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், ஓட்டு போட வேண்டிய நாள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட சொந்த ஊருக்கெல்லாம் கிளம்பி போய் ஓட்டு போடுறதுக்காகவேலாம் ரொம்ப வந்து ட்ராவல்லாம் பண்ணி எல்லோரும் வந்து ஓட்டு போடுறதுக்காக போகிறாங்க. ஓட்டு என்பது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. கண்டிப்பாக நீங்கள்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எந்த சேனலை திறந்தாலும், எந்த டிவி திறந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடணும், கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடணும், இப்படி தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மைதான். ஓட்டு என்பது ஒவ்வொரு மனிதனோட உரிமை தான். அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய கடமையும் கூட. அந்த வகையில் பார்க்க போனால் சரியான ஆட்சியாளர்கள் இருக்காங்களா அப்படின்னே வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியல. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை கவனிக்கணுங்க. கண்டிப்பாக நம்ம ஓட்டு போடணும், ஆனால் நம்ம சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும். ஸோ சரியான ஆட்சியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும். நம்ம யோசிக்கணும், யார் யார் என்னென்ன வாக்குறுதியை வந்து முன்னாடி கொடுத்தாங்க, அதை வந்து எப்படி நிறைவேற்றினாங்க, மறுபடியும் வந்து அறிக்கை வெளியிடுறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து சாத்தியமா, இதெல்லாம் வந்து செய்ய முடியுமா அப்படின்றத யோசிக்கணும். அதாவது நியாயமாக இருக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கை பார்த்திங்கன்னா நியாயமாக இருக்கணும். வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், அவ்வளோ கொலை நடக்குது, அவ்வளோ இது பண்ணுது, இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா? அந்த ஓட்டு போடுற சமயத்தில் இந்த 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து காசை கொடுத்தாங்கன்னா வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலம் தெரியுங்களா? சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அறியாமையிலே இதை செய்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்காங்க, எல்லா அறிவும் இருக்குது, நம்மளுடைய காசை தானே அவன் துரண்டி நம்மக்கிட்ட தரான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்காரன் கொடுத்தாலும் காசை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் வந்து யார் நினைக்கிறேனோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காசு வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளே திருப்பி கேட்குறாங்க, நம்மளுடைய காசு தானே நம்மகிட்டே சுரண்டி தராங்க, இதையே நம்ம வாங்கக்கூடாது, கொடுத்தா வாங்கி வச்சுக்க வேண்டியதான், நம்ம மனசில் யார் தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப ஒரு தவறான புரிதலுங்க. இந்த மாதிரி செய்யவே கூடாது. கொஞ்சம் அறியாமையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்சியிலேருந்து காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிக்கே நம்ம வந்து காசு வாங்கிட்டோமே, வேறு வழி இல்லாமல் அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டை, நம்மளுடைய உரிமையை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அற்ப காசுக்காக நம்ம விற்றுட்டு அந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த காசுக்காக ஒரு ஓட்டு போடுற மாதிரி ஆகிடுது. ஸோ தயவு செஞ்சு இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே வந்து ஓட்டுக்கு வந்து காசு வாங்காதீங்க. ஒருவேளை இது வந்து நான் வாங்கிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த காசு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யாராவது இல்லாதப்பட்டவங்க, ஏழைகளுக்கு வந்து அதை வந்து உங்களுடைய கையை விட்டு முதல்ல அகற்றிடுங்க. யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த காசை. உங்களுக்கும் குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்கும், அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு அது உபயோகமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு மனசு திருப்தியும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎம்கே வந்து குடும்பத்திலேருந்து பரம்பரையாக வந்து ஏடிஎம்கே கட்சியில் இருப்பாங்க. அவங்க என்ன நல்லது செய்கிறாங்க, அவங்க என்ன கெட்டது செய்கிறாங்க, எந்த கூட்டணியில் ஜாயினில் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பார்க்காம பரம்பரையாக, அதாவது அம்மா அப்பாலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து வந்ததுலேருந்து நாங்கள் வந்து எப்போதுமே டிஎம்கே தான் போடுவோம். அதனால் பிள்ளைங்க மூலியமாகவும் சொல்லி அவங்களுடைய சர்க்கிளில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு தான் போடணும், இதுக்கு தான் போடணும், ஜெயிக்க வைக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து இவங்க எப்படி ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து சிந்திச்சு பார்த்து போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருமே சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதுக்கே ஆக்சுவலாக விருப்பம் கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டு போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஓட்டை வந்து இன்னொருத்தவங்க கள்ள ஓட்டாக மாற்றிட முடியும். அதாவது கணக்கில் இல்லாத என்னுடைய ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து அவங்களுடைய விருப்பப்பட்ட அந்த நபர்களுக்கு வந்து போட்டுக்க முடியும். ஸோ அதை தான் வந்து கள்ள ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம இடம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஸோ வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடணும். உங்களுக்கு எந்த ஆட்சியாளரையுமே தேர்ந்தெடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நோட்டால் போட்டுப்போங்க. எனக்கு இவங்களை எதுலேயுமே எனக்கு தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நோட்டால் போட முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு யாருக்குமே போட உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்டால் போடுங்க. ஸோ தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த கட்சிகளுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போகிறதுக்கு உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் போகிறீங்க. ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்ற ஒரு சுய அறிவு இருக்கும், உங்களுக்குன்ற யோசிக்கிற தனித்தன்மை இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யோசித்து உங்களுக்கு எந்த கட்சிக்கு போட்டால் நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், அல்லது இது வந்து சரியாக வரும்
தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு போடுங்க. இல்லை யாரையுமே தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்டாவில் போட்டு போங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடாமல் மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. உங்களுடைய ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டை மாற்றிடுவாங்க. அதே மாதிரி இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லா பாரத்தையும் இறைவன் மேலே போட்டுட்டு அவன் தான் எல்லாத்தையுமே வந்து இந்த உலகத்தில் வந்து ஆட்டி படைக்கிறான், ஸோ வந்து எல்லாமே வந்து இறைவன் செய்யக்கூடியது தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாரத்தெல்லாம் தூக்கி இறைவன் மேலே வச்சுட்டு உங்களுடைய செயல்களில் வந்து நீங்கள் சரியாக இருந்துட்டு போங்க. ஸோ ரொம்ப பேசாமல் நான் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு நல்ல கருத்து இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.